ஹாய், குட் மார்னிங் டு ஆல். நான் உங்கள் குமரேசன் பேசுகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே. வாழ்க்கையில் மன நிம்மதி, மன சந்தோஷம் யார்கிட்ட தேடுறது, யார் கடைசி வரைக்கும் இருப்பாங்க, யார் இப்படி நமக்கு இருக்கும். உண்மையான மனிதர்கள் இருந்தாலும் அவங்கள ஒரு நாள் போயிடுவாங்களே, இது நம்ம யார்கிட்ட தேடுறது? இந்த விட நமக்குள்ளே கேட்கும் போது நமக்குள்ள ஒரு பதில் இருக்கும். அதில் என்ன பதில்னா, ஆண்டவனை தான் தேடணும். ஆண்டவர் தான் நிரந்தரமானவர். அப்படி நம்ம ஆண்டவனை நினச்சாலே அருட்செல்வத்தை அதிகமாக தேடும் போது, அருட்செல்வம்னா என்னென்னா ஆண்டவனை தேடுறது. ஆண்டவனை நினச்சாலே போதும். நினச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு மனசுக்குள்ள மன நிம்மதி வந்துடும், மன சந்தோஷமும் வந்துடும். அதான் உண்மையான நிம்மதி, உண்மையான சந்தோஷம். ஓகே. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சால் மன நிறைவு வந்துடும். அது உண்மையான மன நிறைவு. அதுவே வாழ்க்கையை அமைச்சா உங்களை விட கொடுத்து வச்சவங்க அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை. அடுத்து உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு, உங்களுக்கு தேவையானதை நம்ம அடையிறதுக்கு இதெல்லாம் என்ன செய்யணும்? கடைசி நமக்கு ஒரு சப்போர்ட்டு வேணுமே, என்ன செய்கிறது? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சப்போர்ட்டு ஆண்டவன் சப்போர்ட்டு. அது நமக்குள்ளே இருக்கிறாரு, அண்டத்திலே இருக்கிறாரு, நம்ம உடம்புல உயிர்லையும் கலந்துருக்கிறாரு. அதை சில பேர் தான் புரியுறாங்க. அவங்க புரிஞ்சு அவங்க தேவையானதை அடைஞ்சிடுறாங்க, மன நிறைவாக திருப்தியாக இருக்கிறாங்க. ஓகே. அதுக்கு என்ன வழினா, ஃபஸ்ட்டு ஆன்மீகத்தில் நமக்கு தேவையானதை அடையிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவனை சரணடைகிறது. அடைஞ்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ ஆண்டவனுக்கு தெரியும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே அமையும். நீங்கள் நினச்சி பார்க்க, நீங்கள் சின்னதோட நினச்சி பார்த்துருப்பீங்க, இந்த இதை அடைஞ்சால் போதும். நீங்கள் நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு உயர்ந்த நிலையோடு அடையலாம். உங்களுக்கே சில நேரத்தில் ஆச்சரியமாக அற்புதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையே ஆச்சரியம் அற்புதமாக இருக்கும் மற்றவங்களுக்கு முன்னாடி. அதையும் தாண்டி உங்களுக்கு கடவுள் அம்மாவோ அப்பாவோ மாதிரியோ இல்லை ஃப்ரெண்டு மாதிரியோ, அப்புறம் உங்களுக்கு பாடிகார்டாக இருப்பார். ஓகே. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? இதுக்கு மேலே பாக்கியம் யாருக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடச்சிருக்கு. மன நிறைவு, திருப்தியோடு வாழ்கிறீங்க. உண்மையான சந்தோஷம், உண்மையான மன நிறைவு, நிம்மதியோடு வாழ்கிறீங்க. இது எத்தனை பேர் கிடைக்கும்? ஓகே. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.